ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெல்லி கேபிட்டல்ஸ் vs சிஎஸ்கே. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மட்டும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வென்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து மேட்ச் நடக்க போகுது. சென்னை ஸ்டேடியம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிச்சோட சப்போர்ட் வந்து லெஃப்ட் ஆர்ம் சைனமன் பவுலருக்கு நல்லா அசிஸ்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் யார் டெத் ஓவர்ஸில் போடுறாங்களோ அந்த பவுலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதர்வைஸ் ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி போகிறது பெட்டராக இருக்கும். இன்றைக்கி மேட்ச் பொறுத்தவரைக்கும் டெத் ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மதிஷா பத்திரனா, மோஹித் சர்மா, இந்த ரெண்டு பவுலர் தான் ரெண்டு டீமோட ப்ரீமியர் டெத் பவுலர். அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கு, கலீல் அகமது, இவங்க எல்லாமே வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க. அண்ட் மிடில் ஓவர்ஸில் ஒரு ஓவர் போட்டு டெத்தில் ஒரு ஓவர் தான் போடுவாங்க. ஸோ டெத் ஓவர் அப்படின்னு போகும்போது பத்திரனா, மோஹித் சர்மா ரெண்டு பேரும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சென்னை ஸ்பின் அப்படின்னாலே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அண்டு செகண்டாக யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நூர் அகமது அல்லது குல்தீப். இவங்க ரெண்டு பேரில் எனி ஒன் சாய்ஸ் நீங்கள் பிக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர் வேல்யூ இருக்கிறதுனால அவர் நம்ம செகண்ட் ஆப்ஷனாக பிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷனில் குல்தீப் ஆர் நூர் அகமது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்களை பிக் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஆனால் அஸ்வின் மஸ்ட் பிக்கு, அக்சர் பட்டேல் மஸ்ட் பிக்கு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அண்ட் அக்சர் ரெண்டு பேரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்சர் கூட பேட்டிங்கில் பவுலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அஸ்வின் சொல்லவே தேவையில்லை, இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக 1 or 2 விக்கெட் எடுத்துருவார். ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது 30 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. சிஎஸ்கே 19 முறை வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 11 முறை மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபேவரட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. இஃப் ஃபாஃப் ஃபெயில்ஸ், ஃபாஃப் டுப்ளசிஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாஃப் டுப்ளசிஸ் மேபி நூர் அகமது ஓவரில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்கேஸ் பை சான்ஸ் ஃபாஃப் டுப்ளசிஸ் வந்து அவுட் ஆகலை நூர் அகமது ஓவரில் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஃப் டுப்ளசிஸ் நல்லா ப்ளே பண்ணார் அப்படின்னா சென்னைக்கு அகேன்ஸ்டாக கூட ரிசல்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர் ஐ திங்க் சென்னை vs டிசி மேட்ச்சில் டிசி வின் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபாஃப் டுப்ளசிஸ் அண்ட் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது. பட் ராகுல் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபாஃப் டுப்ளசிஸ் கண்டிப்பாக குயிக் ஃபயர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஃபாஃப் டுப்ளசிஸ் அண்ட் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது. பட் மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஃப் டுப்ளசிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎஸ்கே ப்ராப்ளம்னு ஒரு பிளேயிங் வந்து பார்த்தலாம். இந்த டீம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த ரெண்டு பேரை நம்பி தான் இந்த டீமே இருக்குது. இவங்க ரெண்டு பேர் தான் ஓரளவுக்கு 1 or 2 மேட்சஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற மேட்சஸில் வந்து பெருசாக யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலை. இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் இருக்குது. இவர் விட்டால் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவர் அவுட் ஆனால் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரச்சின் ரவீந்திரா இந்த கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, 46. அண்ட் அகேன்ஸ்ட் டிசி ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோவாக தான் இருக்குது. லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன், ஐ திங்க் கலீல் அகமது ஓவரில் அவுட் ஆனார்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ரெண்டு பேருமே கலீல் அகமது ஓவரில் அவுட் ஆன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இப்போ வந்து கலீல் அகமது இவங்க டீமில் இருக்கார், அதாவது சென்னை டீமில் தான் இருக்கார். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து ஸ்டார்க்கு இருக்கார். ஸ்டார்க்கு நல்லாவே விளையாண்டார் ரச்சின் ரவீந்திரா. ஸோ மேபி பவர் பிளேயில் கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அவுட் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்டு, ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பெருசாக இல்லை. பட் நல்லா விளையாடலாம். பிளேயராக உங்கள் டீமில் எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா பிளேயராக நீங்கள் உங்கள் டீமில் எடுத்துக்கலாம். ராகுல் திரிபாதி ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த மாதிரி 2 ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நிறைய முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ நான் பர்சனலி ட்ராப் பண்ணிக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அண்ட் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஓரளவுக்கு 30 ஆவரேஜ் சராசரி வச்சிருக்காரு. நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கேப்டன் விசி கிராண்ட் லீக்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கூட ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா விசி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு பிசி கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸ்மால் லீக் வெர்சஸ் கிராண்ட் லீக்ல விஜய் சங்கர் நான் பர்சனலி ட்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ரவீந்திர ஜடேஜா இந்த கிரவுண்டு 46 மேட்ச்சில் 33 அண்ட் 28 மேட்ச்சில் 21 சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டாக மேட்சஸோட விக்கெட்ஸ்கள் குறைவாக இருக்கிற காரணத்தினால நான் பர்சனலி இவரை ட்ராப் பண்ணிக்கிறேன். இவர் மேபி 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். பட் நான் ரெக்கார்ட் வைஸ் பார்க்கும்போது இவருக்கு மேட்சஸோட விக்கெட்ஸ்கள் ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்றதுனால நான் இவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இவர் பிளேஸில் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பிக் பண்ண போகிறேன். ஏன்னா 44 மேட்ச்சில் 52 விக்கெட் அண்ட் ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது 23 மேட்சஸில் 25 விக்கெட்னு சொல்லிட்டு மேட்சஸோட விக்கெட்ஸ்கள் வந்து தாராளமாக அதிகமான விக்கெட்ஸ்கள் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஜடேஜாவை கம்பேர் பண்ணக்குள்ள ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு சென்னை பிச்சஸில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக நான் ஜடேஜாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அஸ்வினை வந்து பிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜடேஜாவை கூட பிக் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். மகேந்திர சிங் தோனி இவரோட ஸ்டாட்ஸ் வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு பேட்டிங் சான்ஸ் அந்தளவுக்கு கிடைச்சாலும் லாஸ்ட்டில் 1 or 2 ஓவரில் தான் வருவார். ஸோ ரெக்கார்டு வச்சு ஒன்றும் பேச போகிறதில்ல. ஹெட்வுட்டாக இருக்கட்டும் வென்யூவாக இருக்கட்டும் விளையாண்டுருக்காரு. பட் ரெக்கார்ட் வேணாம் நமக்கு. விக்கெட் கீப்பிங்கில் நம்ம இவர் எடுக்க போகிறதில்ல, ராகுல தான் எடுக்க போகிறோம். ஸோ இவரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் சிவம் துபே இந்த கிரவுண்டில் 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 18 ஆவரேஜ். ஃபஸ்ட் பேட்டிங்கில் 24, சேசிங்கில் 13 அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்குது. பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் இவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல மட்டும். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆப்வியஸ்லி வந்து இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும். இன்றைக்கி கேப்டன் கூட நம்ம கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நூர் அகமது இந்த கிரவுண்டில் 4 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு.
சென்னை ஷேப்பாக மைதானத்தில் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்ல அசிஸ்ட் கிடைக்குது. நூர் அகமதும் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் போலிங்கில் 1 விக்கெட், செகண்ட் போலிங்கில் விக்கெட் எதுவும் எடுத்தது கிடையாது. பட் 1 விக்கெட் மினிமமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மதிஷா பத்திரனா ஹெட்வுட்டில் ஒரே மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அகெயின்ஸ்ட் இந்த கிரவுண்ட்லேயும் வந்து 8 மேட்ச்சில் 13 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங்கில் 2 மேட்ச்சில் 4, செகண்ட் போலிங்கில் 6 மேட்ச்சில் 7, 9 அப்படின்ற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. ஐ திங்க் மதிஷா பத்திரனா அகெயின்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸு ஐ திங்க் 2 மேட்சோ 3 மேட்சோ விளாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, இன்னொரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் நான் கரெக்டான ஒரு இதை வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நான் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் சீசனில் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தார். அந்த ஸ்டாட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நான் இங்கே நோட் பண்ண மறந்துட்டேன். கலீல் அகமது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 6 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அகெயின்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 5 மேட்ச்சில் 7, ஃபஸ்ட் போலியில் 3, செகண்ட் போலியில் 4ன்னு சொல்லிட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. இவருமே வந்து 1 விக்கெட் மினிமமாக எடுக்கலாம். உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதிஷா பத்திரனா கிராண்ட் லீகில் கேப்டன் விசிஎல்க்கு இன்றைக்கி மேட்ச்சில் எலிஜிபிளாக இருப்பார். ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் பத்திரனா இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை புட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை புட் பண்ணிக்கோங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயிங்கில் ஒன்று பார்த்தலாம் ஜாக் ஃப்ரேசர் மக்ரப். இவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. பட் அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஐ திங்க் எவ்வளோ ரன் அடிச்சாருன்னு ஞாபகம் இல்லையே. ஓகே, நான் அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஃபாஃப் டு பிளஸிஸ் இந்த கிரவுண்டில் வந்து 18 மேட்ச்சில் 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 39 ஆவரேஜ், ஃபஸ்ட் பாலில் 42, சேசிங்கில் 35ன்னு சொல்லிட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எப்படி ரெக்கார்டு இருக்கோ அதேமாதிரி ஃபாஃப் டு பிளேஸஸ்க்கும் நல்ல ரெக்கார்டு இருக்குது. ருத்ராஜ் கேப்டன் ஃபாஃப் டு பிளேஸஸ் விசி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீகில் இன்றைக்கி மேட்ச் பார்த்துருக்கேன். கிராண்ட் லீக் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் போரல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரவுண்ட் ரெக்கார்டு நல்லா இருக்குது. அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸும் நல்ல ரெக்கார்டு இருக்குது. சேசிங்கில் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறோமோ இல்லையோ சேசிங்கில் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அக்சர் பட்டேல் இந்த கிரவுண்டில் நல்ல விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓரளவுக்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. டீசெண்டாக பிலோ ஆவரேஜ்னு கிடையாது, ஓரளவுக்கு ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் இந்த மாதிரி பர்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. பேட்டிங்கும் ஒரு 20% ஆடலாம். இவர் கூட நம்ம பிசியாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ் நான் பர்சனலி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவர் ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்திரனாக்கு அகெயின்ஸ்டாக நிறைய மாதிரி அவுட் ஆகிருக்காரு. அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வைப்ராஜ் இவரையுமே வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாருக்கு இந்த கிரவுண்டில் 3 மேட்ச்சில் 5 விக்கெட், அகெயின்ஸ்ட் சென்னை 6 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் உங்களுக்கு சாலிடாக 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். ஃபஸ்ட் போலிங் அப்படின்னா ஸ்டாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேசிங்கில் வேணால் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர். செகண்ட் போலிங்கில் கண்டிப்பாக வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் போலிங்கில் வேணால் ஸ்கிப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஹித் சர்மா கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் போத் திங்ஸ்லையும் நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்னை கிரவுண்டில் அது நிறைய மேட்ச் விளையாட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 16 மேட்ச் அண்ட் அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 6 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் 2 டைம்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் 2 விக்கெட் 1 டைம் அண்ட் 1 விக்கெட்னு நினைக்கிறேன். ஸோ விக்கெட் லெஸ்ஸாக போனதே கிடையாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீகில் கேப்டன்சி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகேஷ் குமார் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. பட் அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு 4 பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மோஹித் சர்மா அண்ட் பத்திரனா இந்த 2 பேரும் பவுலிங்கில் இம்பார்ட்டன்ட். பேட்டிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஃபாஃப் டு பிளஸிஸ் இந்த 2 பேரும் பேட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் கேட்டுக்கோங்க. மோஹித் சர்மா 1, ஃபாஃப் டு பிளஸிஸ் 2, பத்திரனா 3, ருத்ராஜ் கெய்க்வாட் 4. இந்த 4 பேரும் கிராண்ட் லீகில் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அதே தான் நான் இங்கேயும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஃபாஃப் டு பிளஸிஸ் அண்ட் ருத்ராஜை ஸ்மால் லீகில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீகில் பத்திரனா அண்ட் மோஹித் சர்மாவை கிராண்ட் லீகில் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக நூர் அகமது அண்ட் கேஎல் ராகுல் வந்து நான் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கும் நீங்கள் கிராண்ட் லீகில் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். என்னோட ஸ்மால் டீம் வேணும் அப்படின்னா மறக்காம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட டீம் இப்போ ஷோ பண்ணிடுறேன். விக்கெட் கீப்பிங்கில் கேஎல் ராகுல் அப்படின்ற மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். பேட்டர்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, ஃபாஃப் டு பிளஸிஸ். ஆல்ரவுண்டர்ஸில் அக்சர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். பவுலர்ஸில் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் மோஹித் சர்மா, பத்திரனா, கலீல் அகமத், நூர் அகமது அப்படின்ற மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். இதில் வைஸ் கேப்டன் சாய்ஸா இல்லை கேப்டன் சாய்ஸோ நம்ம ஃபாஃப் டு பிளஸிஸ்க்கு கூட கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். 3 பேர் நல்லா எலிஜிபிளாக இருப்பாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஃபாஃப் டு பிளஸிஸ் அண்ட் பத்திரனா இந்த 3 பேருக்கு கிராண்ட் லீகில் ஸ்மால் லீகில் கேப்டன் விசி கொடுக்குறது இன்னிங் மேட்ச் பொறுத்தவரைக்கும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆப்ஷன்ஸ் பிளேயர் வைஸ் பார்க்கும்போது சிவம் துபே அவங்க பிளேஸில் நம்ம ரச்சின் ரவீந்திராவை கூட ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.